மேடையில் இருக்கிற பெரியவர்களுக்கும் வந்திருக்கிற அனைவருக்கும் என்னோட வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப அதான் ஆர்யா சொன்னா, உன் படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கே நீ போக மாட்டேடா, எப்படா வந்து நீ போகிறது இல்லாமல் என்னையும் கூட்டிகிட்டு போறியே அப்படின்னு. இல்லைடா, ஒரு இனிமே வந்து இப்படி தான் இருக்க போகுது இண்டஸ்ட்ரி அடுத்த 2 வருஷம். நம்ம படம் மட்டும் ப்ரமோஷன் பண்ணால் பத்தாது, நம்மளுக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லாத ஒரு படமாக இருந்தாலும் அது நம்ம படம் மாதிரி நினச்சி அதுவும் ப்ரமோட் பண்ணோன்றது தான் எங்களோட நோக்கம். ஜெயிக்கிற குதிரை ஒரு சூப்பர் டைட்டில். சார் சொன்ன, சக்தி சிதம்பரம் சார் சொன்ன உடனே வந்து பாசிட்டிவான ஒரு ஃபீலிங் கொடுத்த ஒரு விஷயம் வந்து அந்த டைட்டில் ஜெயிக்கிற குதிரை. எல்லோரும் வந்து சினிமா மட்டும் இல்லை, வாழ்க்கையிலே வந்து நிறைய பேர் வந்து அந்த குதிரை ஜெயிக்கணுன்றதுலாம் அதிகமாக காசு போடுவாங்க. அதே வகையில் தான் இந்த படமும் ஜெயிக்கிற குதிரை கண்டிப்பாக சொன்ன அது எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கோ அதே அளவுக்கு கண்டிப்பாக வந்து பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் ஜெயிக்கிற குதிரையாக இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஐ விஷ் சக்தி சார் நீங்கள் மறுபடியும் மேற்கொண்டு ப்ரொடக்ஷனில் தைரியமாக இறங்குங்க. நான் இருப்பேன், நாங்கள் இருப்போம். 2 வருஷம் ரொம்ப சிறப்பாக. தேங்க்யூ சார். ஜீவன் பிரதர், ஆஸ் ஆர்யா சொன்ன மாதிரி கீப் டூயிங் மோர் ஃபிலிம்ஸ். we would love to see you and more on screen. And Sakshi வந்து like a good friend of mine. All the best Sakshi. And Tuvi, nice name. All the best to Tuvi also. And in the Villa Nayagan Kavin, please give him a big hand. இவரை வந்து இன்னைக்கு we will with a warm welcome, அதாவது எல்லோரும் வந்து உங்களை வந்து அழைக்கிறோம். நல்ல படங்கள், நல்ல இசையமைச்சு நீங்கள் பெரிய ஆளாக வரணும். ஆல் த வெரி பெஸ்ட். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் வரும்போது தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு புதுமுக இயக்குனரோ ஒரு புதுமுக டெக்னீஷியன் வரும்போது தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதில் இன்னைக்கு வந்து நிறைய சிறப்பு அம்சங்கள் இருந்திருக்கு. எஸ், இது வந்து எனக்கு என்ன அறியாமலே நான் நின்று கை தட்டினேன். ஏன்னா அறியாமலே சில விஷயங்கள் வந்து நடந்தது, அதனால தான் நான் கை தட்டினேன் ப்ரொடியூசர் கவுன்சிலில். பட் எஸ்ஏசி சார் சொல்கிறதோ, டி சிவா சார் சொல்கிறதோ, தேனப்பன் சார், எல்லோரும், அழகப்பன் சார், எல்லோரும் நண்பர்கள் தான். இது வந்து நான் திரும்ப என்ன சொல்கிறேன்னா, அவருக்கு மட்டும் இல்லை, ஏன்னா நான் மிஸ்டர்ன்னு சொன்னால் அதை கெட்ட வார்த்தைன்னு நினைப்பாங்க. ஸோ அதுவும் நான் சொல்லக்கூடாது. அவருக்கும் இல்லை, எல்லோருக்கும் நான் சொல்கிறது, என்னை என்ன திட்டினாலும் எனக்கு வந்து கோவமே வராது. ஏன்னா நான் நல்லதுக்கு மட்டும்தான் பண்ணணும்னு ஆசைப்பட்டு வரேன். எனக்கு வேற எதுவுமே தெரியாது. எனக்கு வந்து இந்த ப்ரொடியூசர் கவுன்சில் எதுக்குடானே, எங்கள் வீட்டில் வந்து டிவி பார்க்கும்போது கைது செய் விஷாலை கைது செய் அப்படின்ட்டு டிவியில் எங்கள் அம்மா அப்பா பார்த்துட்டு சூப்பர் காமெடிடா இது, நல்லா இருக்கே அப்படின்ட்டு காமெடி சேனல் ரசிக்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. அதுதான் ஸ்பிரிட். அதுதான் எங்கள் வீட்டில் நான் மட்டும் இல்லை, எல்லோரும் வந்து ரசித்து பார்க்குறது வந்து இந்த மாதிரி விஷயங்கள் தான். நல்லது செஞ்சால் இவ்வளோ தடைகளா, நல்லது செஞ்சால் இவ்வளோ வந்து இடைஞ்சல்கள் வருமா அப்படின்றது ஏற்கனவே போன எலெக்ஷனில் நான் ராதாரவி அண்ணனே பார்த்துட்டேன். அதை தாண்டி வந்து எனக்கு யாருமே காம்படிஷனே இல்லை. எனக்கு சொன்ன விஷயங்கள், நாங்கள்லாம் வந்து நடிகர் சங்கத்தில் நாங்கள் சொன்ன விஷயங்கள் அத்தனை விஷயமும் வந்து செஞ்சு முடிச்சிட்டோம். நாளைக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு, அதுவும் நாங்கள் வந்து அதிகாரப்பூர்வமாக நாளைக்கு நாங்கள் சொல்லிடுவோம். அதோடு வந்து நாங்கள் சொன்னது எல்லாமே வாக்குறுதிகள் வந்து நிறைவேற்றிட்டோம். அதே மாதிரி எனக்கு சக்தி சார் தான் எனக்கு தயாரிப்பாளர் சங்கம் தலைவனாக வந்து அது வந்து ஒரு பதவி, அவ்வளோதான். ஆனால் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும். இது எனக்கு சோறு போட்ட தாய், இந்த சோறு போட்ட தெய்வத்தை வந்து நான் கண்டிப்பாக நான் வந்து எந்த வகையிலையும் அது வந்து திசை மாதிரி போகாமல் நல்லபடியாக போகணுன்ற அடிப்படையில் நாங்கள்லாம் இளைஞர்கள் வரோம். பெரியவங்களோட ஆசீர்வாதம் எனக்கு தெரியும். அழகப்பன் சார் என்றைக்குமே என்னை வாழ்த்துவார். இவங்க பெரியவங்களோட வாழ்த்துக்களோட கண்டிப்பாக வந்து இது நல்லபடியாக அமையும். இந்த ஜெயிக்கிற குதிரை படம் வந்து ஒரு சிறப்பான ஒரு ரிலீஸாக வந்து நாங்கள் அமைச்சு கொடுக்குறதுல எங்களுக்கு வந்து சந்தோஷம். எங்களுக்கு வந்து அது வந்து ஒரு வாக்குறுதியாக இல்லை, இதுதான் எங்களோட கடமை. டெஃபினெட்லி இட் வில் பி. ரொம்ப நாள் ஆச்சு ஒரு எம்எல்ஏ பார்த்து, ரொம்ப நாள் ஆச்சு. பாண்டிச்சேரி எம்எல்ஏ யாரும் கிளம்பிட்டார். ஏன்னா எம்எல்ஏ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அவர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பட் ரொம்ப நன்றி நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு. இந்த படம் ஜெயிக்கும், ஜெயிக்கிற குதிரை எப்பவுமே ஜெயிக்கும். I wish the entire cast and crew all the very best. God bless.